மாசி மகத்துக்கு சிவன் கோயில் திருவிழா செய்துவிட்டு மாமர மக்கள் அனைவரும் அமைதியோடு அமர்ந்திருக்கிறாங்க. இவரு முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துற பாதி சொம்பு பாடுறீங்க. இது அலங்காரம் ஏண்டா ஏன் அழுவுற? எங்க நாடகம் சாலவேடி நாடகம் வீட்டுக்கு நல்லபடியா வீட்டுக்கு போனேன். அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பி சாலவேடி வந்த மாதிரி வீட்டுல நல்ல எங்க அப்பா எங்க அம்மா தங்கச்சி எல்லாம் நல்லபடியா இருந்தாங்க. நாடகம் ஆடிட்டு வீட்டுக்கு போனா எங்க வீட்டு நாடகம் கூட நடந்து என்ன ஆச்சு? எனக்கு இருந்து ஒரே ஒரு தங்கச்சிமா. என் தங்கச்சி தூக்கி ஒரு ஒடுத்தில உட்கார வச்சுட்டு அதை சுத்தி தண்ணிங்கத்தை கட்டிட்டு மாங்கத்தை சொருவுறாங்க. மாங்கத்தை சொருவுறாங்க. ஐயோ அந்த தண்ணி சொருவுமா என் தங்கச்சிக்கு என்னாச்சுன்னா ஒண்ணுமே தெரியலையா? ஏண்டா உனக்கு தெரியவில்லையா? நீ தெரிய பையன் உனக்கு சொன்னா புரியாதுடா. நான் சின்ன பையன். ஆமா தெரியலமா சொல்லுமா. ஏண்டா கூட தங்கச்சி இப்போ இது வயதுக்கு வந்திருக்காடா? என்னமா வயசுக்கு வந்திருக்கா? வயசுக்கு வந்துட்டாளா? அவ யாரை கேட்டு வயசுக்கு வந்தா? அவ என்ன வயசுக்கு வந்தா? ஏய் இரு, அவ எதுக்கு வயசுக்கு வந்தா? இதை கேட்டு வர விஷயம் இது. இந்த ஊருக்கு தலைவரை கேட்டு வயசுக்கு வந்தாளா? இல்ல வார்டு நம்பர் கேட்டு வயசுக்கு வந்தாளா? இல்ல கவுன்சிலர் கேட்டு வயசுக்கு வந்தாளா? இல்ல மகளிர் மன்ற கேட்டு வயசுக்கு வந்தா? என்ன வேலை செய்ய வயசுக்கு வந்துக்கிறான்? இது வந்து யாரை கேட்டு வரணும் சமாசைடா. சரி போயிடு உன் தங்கச்சி வீட்டுக்கு தூரண்டா. வீட்டுக்கு தூரமா? மொத்தமே என் வீட்டுக்கு ஓடிட்டு நடக்குது. வீட்டுக்கு தூரம் எப்படி பாத்தியா? அப்போ உனக்கு புரியவில்லையா? ஏண்டா இப்போ உன் தங்கச்சி பெரிய மனுஷன் ஆயிட்டாடா. வாய் முடி போவா. வீட்டுக்கே பெரிய புள்ள நான் தான். என் தங்கச்சி எப்படி பெரிய புள்ள ஆயிடும்? இங்க வாங்கி உனக்கு சொல்லி புரியலையா? இனிமே உன் தங்கச்சி தன்னந்தன்மையில படுக்க கூடாது. நான் காத்துக்காரு சொல்லுவாங்க. தனியா படுத்தாலும் கூட ஒரு உலகி போட்டாலும் படுக்கணும். பொல்லக்க நான் என்
தங்கச்சி நான் அனாதியா என் தங்கச்சி நான் அனாதியா என் தங்கச்சி அனாதியா அவ எதுக்கு ஒலிக்கு போட்டு படுக்கணும் உலகம் மேல அண்ணங்க என்ன போட்டு படுக்கணும்